கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை வழி நடத்துவாராக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இங்கே இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அருமையான நீதியுள்ள ஒரு மனிதன், உண்மையாய் வேலை செய்த ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்து நடந்த மனிதன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்கு ஆராதனை செய்வதை நிறுத்தாத ஒரு மனிதன், தேவனோடு இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனுக்கு உகந்த ஒரு மகனாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்படி வாழ்ந்த அவனை சில மனிதர்கள் பொறாமைப்பட்டு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். சிறைச்சாலையில் அவனை சிங்க கெபியில் அவர்களை போடுகிறார்கள். சிங்கத்தின் கெபியில் அவர்கள் போட்ட சூழ்நிலையில் அங்கே ராஜா மிக வருத்தத்தோடு தான் போடுகிறார். ஆனால் அங்கே சொல்லுகிறான், ராஜாவை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அந்த சிங்கங்கள் பசியோடு இருந்தாலும் இவனை சேதப்படுத்தவில்லை. காரணம், இவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருந்ததுனால ஒன்றும் அவனை சேதப்படுத்தாதபடி அவனை காத்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி நாம் நேர்மையாக, உண்மையாக, நீதியாக தேவன் முன்பாக நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிங்க கெபியாக இருந்தாலும், சிறைச்சாலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்மை காக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். நம்மை சேதப்படுத்தாதபடி காத்து நம்மை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய காலத்தில் ஒப்பு கொடுங்கள். அந்த நம்பிக்கையோடு காலெடுத்து வையுங்கள். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்துவார். அந்த கிருபையை உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து சோமனு நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கரமிருந்து காத்து பலச்சிருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.